பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மேலிடத்து உத்தரவு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு மேலாயிருக்கிற சில அதிகாரங்கள் சில நேரங்களில் நமக்கு எதிராக அந்த மேலிடத்திலிருந்து உத்தரவுகள் வரலாம். சில நேரங்களில் நமக்கு சாதகமாக உத்தரவுகள் வரலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம முதலாவது எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நமக்கு எதிராக வருகிற மேலிடத்து உத்தரவுகளில் தேவன் நமக்கு சாதகமாக செய்த கிரியைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்கள், சில மேலிடம் நமக்கு எதிராக உத்தரவுகள் போடலாம். நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு மேலிடம் இருக்கிறது, அதுதான் பரலோகம் என்று சொன்னேன். நல்லா கவனிங்க, சில இடங்களிலே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சில கிராமங்களிலே பஞ்சாயத்து என்று ஒன்று இருக்கும், அவர்கள்தான் மேலிடம். அவர்கள் சில உத்தரவுகளை போட்டு சிலரை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள். சில இடத்துல ஒருவேளை சில ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, அவர்கள் உத்தரவு போடுவார்கள். கீழ் நிலையில் உள்ளவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். மேலிட உத்தரவு தேவ ஜனங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஒருவேளை மேலான அதிகாரமுள்ள அரசாங்கங்கள், அதிகாரிகள், இன்னும் மேலும் மேலும் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள், அந்த மேலிடங்கள் தேவ ஜனங்களுக்கு எதிராக உத்தரவுகளை போடலாம். ஆனால் தேவனோ தம்முடைய ஜனத்தினுடைய பட்சத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக யுத்தம் செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கோணத்தில் நம்ம வேத வசனங்களை தியானிப்போம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் நடந்திருப்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். வாசிக்கிறோம் பாருங்க. முதல்ல நான் புதிய ஏற்பாட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆதி திருச்சபை துவங்கப்பட்ட காலத்தில், அதாவது எருசலேமிலே யார் ஹையர் அத்தாரிட்டி தெரியுமா? யூதர்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி, மேலிடத்து அதிகாரம் யாருக்கு உண்டு தெரியுமா? பிரதான ஆசாரியனுக்கு உண்டு. நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உள்ளே இருந்தாலும், ரோம சாம்ராஜ்யம் அவர்களுக்கு மேலாக இருந்தாலும், யூதர்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி, மேலிடம் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். ஒருவேளை ராஜா இருந்தால் ராஜா மேலிடமாக இருந்திருப்பான். அவர்கள் நாட்களில் ராஜா இல்லை, ஆட்சி வேறு ஒருத்தங்க கையில் இருந்தது. அதாவது ரோமர்கள் யூதர்களை ஆட்சி செய்தார்கள். ரோமர்கள் மேலிடம் என்று சொன்னாலும் யூதர்களுக்கு மேலிடம் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன் சொல்வதே அங்கு சட்டம். பிரதான ஆசாரியன் சொல்வதை யாரும் மீற முடியாது. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் அவர்களை அழைத்து பயமுறுத்தினார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? 17 18 படிக்கிறேன். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இது மேலிடத்து உத்தரவு. நீ பேசக்கூடாது, இனிமே நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கும் பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உத்தரவு போட்டார்கள். உத்தரவு போட்டது யார்? பிரதான ஆசாரியர்கள். நன்றாய் கவனிக்கணும். கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. 4ல், அதே 4ல் 5 6 படிக்கிறேன். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி
அவர்களை நடுவே நிறுத்தி. நன்றாய் கவனிங்கள், தொடர்ந்து வாசி பாருங்க. இப்போ மேலிடத்திலிருந்து உத்தரவு வருது, என்ன பஞ்சாயத்திலிருந்து உத்தரவு வருது, சங்கத்திலிருந்து உத்தரவு வருது. மேலிடம் உத்தரவு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எங்கும் பிரசங்கிக்க கூடாது, இந்த செய்தி எங்கும் பரம்ப கூடாது என்று அவர்கள் உத்தரவு போட்டார்கள். ஆனால் கர்த்தரோ தேவ ஜனங்களோடு கூட இருந்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த பக்கத்தை வாசிக்கிறேன். 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தில் மறுபடியும் அதே கூட்டம் கூடுறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்கள கூப்பிட்டு, என்னப்பா நீங்க படிக்கிற பாருங்க 27. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, என்ன உத்தரவு போட்டாங்க? இது எங்கேயும் பரம்பக்கூடாது, கிறிஸ்தவம் பரம்பக்கூடாது, கிறிஸ்துவின் நற்செய்தி பரவிவிடக்கூடாது என்று சொல்லி பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தினுடைய அதிகாரிகள், மூப்பர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் உத்தரவு போட்டார்கள். மேலிடத்து உத்தரவு. அந்த உத்தரவுக்கு ஒரு யூதன் கட்டுப்பட்டு ஆகணும். ஏன்னா சங்கம் பேசுது, ஆலோசனை சங்கத்திலிருந்து உத்தரவு வருகிறது, நீங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது, நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியை வாசித்து பார்ப்பீர்களே என்று சொன்னால், மேலிடத்து உத்தரவு வர வர வர, மேலிடத்து உத்தரவு இவர்களுக்கு எதிராக வர வர கிறிஸ்தவம் வேகமாய் பரவியது. நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்தவத்தின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவம் எங்கும் லகுவாக பரவிவிடவில்லை. முதலாவது, கிறிஸ்தவத்திற்கு எதிராகவே எல்லா மேலிட உத்தரவுகளும் இருந்தது. ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய ஊழியக்காரனுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்து வல்லமையான கிரியைகளை நடப்பித்தார். அப்படி கிரியை நடப்பித்த பொழுது எதிராய் உத்தரவு போட்ட மேலிடம் சாதகமாக மாறியது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதுக்கு அப்புறம் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம், பிரதான ஆசாரியர்கள் கூட, பிரதான ஆசாரியர்கள் இருக்காது, ஆசாரியர்களில் சிலர் கூட விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னு போட்டிருக்கோம். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை மிக திட்டமாய் பேச விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு எதிராக நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒருவேளை ஊரே உங்களுக்கு எதிராக சேர்ந்து, நீ ஊர் கட்டுப்பாட்டை மீறக்கூடாது, இது ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவு போடலாம். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஒருவேளை உங்களுக்கு எதிராக சில மேலிட உத்தரவுகள் வரலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளால் சில எதிரான உத்தரவுகள் வரலாம், மேலிடத்து உத்தரவுகள் வரலாம். ஒருவேளை நீங்கள் எந்த விதத்திலாகிலும் மேலிடத்து உத்தரவுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, மறுபடியும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் யோவானையும் அழைத்து அப்போஸ்தலர்களை மிரட்டி பயமுறுத்தி சொன்னார்கள், பேசவே கூடாது என்று. ஆனால் எருசலேம் அந்த போதகத்தால் நிரம்பியது. கர்த்தர் சொன்னபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், அடுத்தது யூதேயாவில், அப்புறம் சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? இப்பொழுது எருசலேம் அவருடைய போதகத்தால் நிரம்பிற்று. அடுத்தது யூதேயா, அடுத்தது சமாரியா. இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் நற்செய்தி பரம்பி இருக்குது. இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை எந்த சட்டத்தாலையும் தடை செய்ய முடியாது, எந்த மேலிடத்து உத்தரவாலையும் தடை செய்ய முடியாது. ஏன்னா கிறிஸ்தவம் மனிதனால் உண்டானது அல்ல. இதே பைபிளில் போட்டிருக்கோம், இந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். அது இந்த நான் படித்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். கமாலியேலுங்கிற ஒருத்தர் சொல்வார், எப்பா, மனுஷனால் உண்டாயிருந்தால் ஒழித்துவிட உங்களால் முடியும், தேவனால் உண்டாயிருந்தால் ஒழித்துவிட உங்களால் முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் யாரும் எங்கள் மதத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி நாங்கள் வேறு ஒரு சங்கங்களை ஆரம்பிக்கவில்லை. எங்கள் மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மதத்துக்காக யாரிடத்திலும் கம்பெடுத்து சண்டைக்கு போறவர்களும் அல்ல. எங்கள் சாமியை காப்பாற்றுறதுக்கு, மதத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம். சரியா? அந்த அளவுக்கு எங்கள் சாமி வீக்கு கிடையாது, அந்த அளவுக்கு எங்கள் இயேசுநாதர் வீக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது,
இது அவரால் உண்டானது. அவரே தெய்வம், அவரே கடவுள். கடவுளை காப்பாத்துறதுக்கு கடவுள் உண்டாக்கின மதத்தை, கடவுள் மதத்தை உண்டாக்கல இருந்தாலும் சொல்றேன், கடவுள் மதத்தை உண்டாக்குனாருன்னா அந்த மதத்தை காப்பாத்துறதுக்கு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, மிக தெளிவாய் சொல்லுகிறேன், மேலிடத்து உத்தரவு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்த பொழுது கிறிஸ்து கிரியை செய்தார், கர்த்தர் யுத்தம் செய்தார், கிறிஸ்தவம் பரம்பிற்று, இன்னும் பரம்பும். எத்தனை சட்டம் போட்டாலும், எத்தனை திட்டம் போட்டாலும், மேலிடத்திலிருந்து எத்தனை உத்தரவுகள் வந்தாலும் கர்த்தரே இறங்கி கிரியை செய்வார். நாளைக்கு ஒரு மேலிடத்து உத்தரவை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.